ஓம் அமிதேஸ்வரியை நம சிவாயா. இன்னைக்கு அருள்மொழிகளில் நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா, மற்றவர்களை பார்த்து சிரிக்காதே. ஸோ இது நம்ம என்ன பண்ணியிருப்போம், ஆன்மீகத்தில் அம்மா கிட்ட வர்றதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் பார்த்து நம்ம இந்த வேலையை பண்ணியிருப்போம். அடுத்தவங்க நம்மளுக்கு பிடிக்காதவங்கள பார்த்து பொருளே பேசியிருப்போம், கேலி கிண்டல் செஞ்சுருப்போம். இல்லை நம்மளுக்கு பிடிச்சவங்கனாலுமே ஏதாட்டும் கலாய்ப்போம் இல்லையா, காலேஜ் ஸ்கூல் படிக்கும் போதுலாம் இந்த வேலை தான் நடக்கும். ஸோ இதுக்குன்னே நம்ம ஒரு கேங்காக சுற்றிக்கிட்டு யாரையாட்டும் குறை சொல்லிக்கிட்டு அவங்களுடைய குறைகளை பேசி சிரிக்கிறதுல நம்மளுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம் கிடைக்கும் இல்லையா. ஸோ இது எல்லாருமே பண்ணியிருப்போம், யாரும் பண்ணலைன்னு மட்டும் சொல்ல முடியாது. எல்லாருமே அடுத்தவங்கள பார்த்து கண்டிப்பாக ஏதோ ஒரு குறை சொல்லி சிரிச்சிருப்போம், பேசியிருப்போம், நம்ம அடுத்தவங்கக்கிட்ட பொருளை பேசியிருப்போம், அந்த மாதிரிலாம் நடந்திருக்கும் இல்லையா. ஸோ இதே மாதிரி தான் ஆசிரமத்தில் அம்மாவுடைய பிரம்மச்சாரிகள் என்ன பண்ணியிருக்காங்க, 2 பேர் இன்னொரு பிரம்மச்சாரியை பார்த்து கிண்டல் பண்ணியிருக்காங்களாம். ஸோ இங்கே அம்மா என்ன அருளிறை கொடுக்குறாங்க அப்படிங்கிறத இதில் கொடுத்துருக்காங்க. 2 பிரம்மச்சாரிகளும் நம்மளை போல தானே, அவங்களும் இளமையிலே ஆன்மீகத்தில் வந்திருக்காங்க. அப்போ ஆசிரமத்தில் தங்கணுன்னா போக போக தானே அந்த இதெல்லாம் தெரியும், ஞானம் எல்லாம். ஸோ இது ஸ்டார்டிங்கில் நடந்திருக்கு போல் அந்த பிரம்மச்சாரிகளுக்கு. அது அம்மா எப்படி அழகாக அவங்களுடைய மனசு நோகாத அளவுக்கு பேசி அவங்கள ஒரு இயல்பு நிலைக்கு கொண்டு திருத்துறாங்க, கோபப்பட்டு திருத்துறாங்க. ஸோ கோபப்பட்டால் தானே நம்ம இங்கே திருந்துவோம் இல்லையா. ஸோ இப்போ நம்மளுக்கு தெரியுது, அடுத்தவங்கள பார்த்து குறை சொல்லக்கூடாது, எல்லாருமே ஒரு ஆத்மா, எல்லாருமே இறைவன் அடைகிறதுக்கு தான் வந்திருக்கோம், இங்கே யாருமே நிரந்தரம் கிடையாது இறைவனை தவிர அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு இப்போ தானே தெரிய வருது. ஆன்மீகத்தில் வந்ததுக்கப்புறம் தானே நம்மளுக்கு எல்லாத்துக்கும் தெரியுது. ஸோ இதுக்கு முன்னாடி தெரியாத வரைக்கும் ஓகே, தெரிஞ்சதுக்கப்புறம் நம்ம அந்த தப்பை பண்ணக்கூடாதுல்ல. எதுவுமே அப்படி தான், எந்த ஒரு விஷயனாலுமே நம்மளுக்கு இதுக்கு முன்னாடி தெரியாமல் இருந்திருக்கலாம். ஸோ என்ன தப்புனாலும் பண்ணியிருக்கலாம். இப்போ நமக்கு ஏதாச்சும் ஒரு யார் மூலமாவது ஏதாவது புக்கை படித்தோ இல்லை நியூஸ் கேட்டோ ஏதோ ஒன்று நம்மளுக்கு நல்ல விஷயங்கள் தெரிய வருது அப்படின்னா நம்ம அதை திருத்திக்கணும். திருப்பியும் நான் திருந்த மாட்டேன், நான் பழைய நிலைமைக்கு தான் போவேன் அப்படின்னா அதுக்கு நம்மளுடைய அறியாமை தான் காரணம். ஸோ அது இதை யாருமே கடவுள் மன்னிக்கவே மாட்டாங்கன்னு சொல்கிறாங்க. அதனால் நமக்கு ஒரு விஷயம் தெரிய வருது அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நல்ல விதமாக நம்ம பயன்படுத்திக்கணும். சரிங்களா. சரி வாங்க, இங்கே என்ன சொல்கிறாங்க அம்மா அப்படின்னு பார்க்கலாம். இது எப்போ நடந்திருக்கு அப்படின்னா 1984 ஏப்ரல் 27 நடந்திருக்கு. சரியா, வெள்ளிக்கிழமை பகலில் பிரம்மச்சாரிகள் எல்லாமே உணவு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ 2 பேர் சாப்பிட்டுட்டே பேசி கொண்டிருக்காங்க. திடீர்னு அம்மா குரல் கேட்குது, அரட்டை அடித்து கொண்டும் சிரித்து கொண்டுமா சாப்பிடுகிறீர்கள்? எவ்வளவு தவறு! நீங்கள் பிரம்மச்சாரிகள், உங்களால் எப்படி இப்படியெல்லாம் செய்ய முடிகிறது? நீங்கள் ஒரு ஆசிரமத்தில் தங்கியிருக்கிறீர்கள், கடவுளை தேட முயற்சிக்கிறீர்கள். நீங்கள் எல்லாம் சாதகர்கள் இல்லையா? மற்றொருவரை பற்றி அவருடைய பலவீனத்தை குறித்து கிண்டல் செய்து கொண்டிருக்கிறீர்கள் இல்லையா? இதை கேட்டதும் சிரித்து கொண்டிருந்த பிரம்மச்சாரிகள் திடுக்கிட்டு வாயடைத்து போனார்கள். அம்மா அவர்களை நோக்கி வந்ததும் தாங்கள் சாப்பிட்டு கொண்டிருந்த இடத்தில் இருந்து எழுந்து தலையை தொங்கவிட்டவாறு நின்றார்கள். அம்மா அவர்களை மேலும் கண்டித்தார். தலையை தொங்க போட்டுக்கொண்டு நிற்கிறீர்களா? நீங்கள் தலை குனிந்து நிற்பதிலிருந்து நீங்கள் செய்தது தவறு என்பது உங்களுக்கே தெரியும் என்பது தெரிகிறது. குற்றம் செய்யாதவர்கள் தலை குனிய மாட்டார்கள். அவர்கள் எப்பொழுதும் நிமிர்ந்து நேராக நிற்பார்கள், பார்ப்பார்கள். ஏனென்றால் அவர்களுக்கு எந்த விதமான பயமும் கிடையாது. எந்த தப்பும் செய்யாதவர்கள் யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியமில்லை. ஆனால் நீங்கள் தலை குனிந்து நிற்கிறீர்கள், அதுவே நீங்கள் ஏதோ தப்பு செய்திருக்கிறீர்கள் என்பதையும் அதற்கான தண்டனைக்கு பயப்படுவதையும் காட்டுகிறது. அம்மாவுக்கு உங்களை தண்டிக்கும் எண்ணம் இல்லை, உங்களை திருத்தவே விரும்புகிறேன். எனவே 2 பேரும் தலை நிமிர்ந்து அம்மாவை பாருங்கள். யாரை கேலி செய்து கொண்டிருந்தீர்கள் என்பதை சொல்லுங்கள். 2 பிரம்மச்சாரிகளும் அம்மாவை நிமிர்ந்து பார்த்து தாங்கள் கேலி செய்து கொண்டிருந்த பிரம்மச்சாரியின் பெயரை சொன்னார்கள். ஒரு பிரம்மச்சாரி பயத்தோடு மெதுவாக ஸ்ரீ லலிதா சகஸ்ரநாம பாராயணம் செய்த போது அந்த பிரம்மச்சாரி பாராயணம் செய்த முறையை தாங்கள் கிண்டல் செய்ததை தெரிவித்தார். அம்மா இப்போது வாய்விட்டு சிரித்தார். அம்மா அங்கே உட்கார்ந்து சாப்பிட்டு கொண்டிருந்த மற்ற பிரம்மச்சாரிகளை பார்த்து, அவனை இந்த 2 பேரும் கிண்டல் செய்து சிரித்து கொண்டிருக்கிறார்கள், நீங்கள் அதை கேட்கவில்லையா? அவன் ஸ்ரீ லலிதா சகஸ்ரநாமத்தை பாராயணம் செய்யும் முறையை பற்றி இவர்கள் கேலி செய்கிறார்கள் என்றார்.
அதாவது இது வந்து 1984 நடந்த விஷயம். ஆசிரமத்தில் எல்லாருமே பகல் உணவு சாப்பிட்டுட்டு இருந்தாங்க அப்போல ஒரு நாள் வெள்ளிக்கிழமை. அப்போ என்ன ஆகுது, மற்றவங்க பற்றி பேசுவோம் இல்லையா, ஸோ நார்மலாக நம்ம பேசுகிற விஷயங்கள் தான். அப்போ பிரம்மச்சரிகளை இன்னொருத்தரை பார்த்து பேசி சிரிக்கிறாரு. இன்னொரு பிரம்மச்சரியை பார்த்து அவர் பேசி சிரிக்கிற சவுண்டு கேட்டுட்டு அம்மா ஓடி வராங்க. என்ன நடக்குதுங்க, இது ஒரு ஆசிரமம், நீங்கள் இங்கே தங்கி கடவுளை தேட வந்திருக்கீங்க, நீங்கள் ஒரு சாதகர்கள் சரியா, இப்படி பேசி சவுண்டெல்லாம் போடக்கூடாது, கத்தக்கூடாது, சிரிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, இது நீங்கள் மற்றவங்கள பார்த்து சிரிக்கிறது உங்களுடைய பலவீனம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அம்மா அவங்கக்கிட்ட கேட்குறாங்க. கேட்டோன்னே அந்த 2 பக்தர்களும் வாயடிச்சு அம்மாவுக்கு முன்னாடி தலை குனிஞ்சு நிற்கிறாங்க. உன்னை நல்ல சாதகன், அதாவது தப்பு பண்ணாதவங்க இப்படி தலையை கீழே குனிஞ்சிட்டு இருக்க மாட்டாங்க, என்ன தப்பு பண்ணீங்க சொல்லுங்கள். தப்பு பண்ணவங்க தலையை குனிஞ்சு போட மாட்டாங்க இல்லையா, ஸோ நீ என்ன தான் பண்ண அதை முதல் சொல்லு அப்படின்னு ஒரு பிரம்மச்சரி மெதுவாக, அம்மா ஸ்ரீ லலிதா சகஸ்ரநாமம் பாராயணம் பண்ணும்போது அவர் செய்த முறையை பற்றி கிண்டல் பண்ணோம்மா அப்படின்னு சொன்னேன்னு அம்மா என்ன பண்ணியிருக்காங்களோ வாய் விட்டு கத்தி சிரிக்கிறாங்களாம். அப்படி சிரிக்கிறாங்க அம்மா. உடனே அங்கே நிறைய பேர் இன்னும் உட்காந்துருப்பாங்கல்ல பிரம்மச்சாரிகள் எல்லாமே, அவங்கக்கிட்ட பார்த்து சொல்கிறாங்களாம், இவங்க 2 பேரும் என்ன தெரியுமா பண்ணியிருக்காங்க, ஸ்ரீ லலிதா சகஸ்ரநாம பாராயணம் செய்த முறையை பார்த்து கிண்டல் பண்ணி பேசி சிரிச்சிருக்காங்களாம் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா மற்ற பிரம்மச்சாரிகள் அங்கே நிறைய பேர் இருந்திருக்காங்களே அவங்கக்கிட்ட சொல்லியிருக்காங்க. அப்புறம் அந்த 2 பிரம்மச்சாரிகளையும் பார்த்துட்டு ரொம்ப ஒரு எச்சரிக்கை விடுற மாதிரி ஒரு குரல் அம்மா சொல்கிறாங்க, நீங்களாம் என்ன பிள்ளைங்க, உங்களுக்கு வெக்கமாக இல்லை, மற்றவங்களை பற்றி கேலி செய்கிறது மிகப்பெரிய பாவம், இது உங்களுக்கு தெரியாதா, நீங்கள் எல்லாம் குற்றம் குறைகள் எதுவுமே பார்க்கக்கூடாது மற்றவங்க கிட்ட, நீங்கள் அப்படி பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு முழுமையின் வடிவங்கள் ஆகிட்டீங்களா, அதாவது இறைவனாக ஆகிட்டாங்களான்னு கேட்காங்க பாருங்க. இங்கே நம்ம அடுத்தவங்கள பார்க்கக்கூடாது, அதாவது இங்கே மிகப்பெரிய தவறு என்ன தெரியுமா, அடுத்தவங்கள பார்த்து குறை சொல்கிறது. ஸோ இங்கே எல்லாமே அவங்கவுங்களுக்கு என்ன தோணுதோ அதை தானே செய்வாங்க இங்கே. ஸோ இங்கே நம்ம பண்ணுற பெரிய மிஸ்டேக் வந்து பிறரை பார்த்து குறை சொல்கிறது, சிரிக்கிறது, ஏளனமாக நகைக்கிறது, இதெல்லாம் பண்ணவே கூடாது. அப்போது அம்மா கேட்குறாங்க, நீங்கள் அப்போ வந்து அடுத்தவங்கள பார்த்து நீங்கள் சிரிக்கிறீங்க, குறை சொல்கிறீங்க அப்படின்னா நீங்கள் இங்கே ஒரு முழுமையான வடிவங்கள் ஆகிட்டீங்களான்னு கேட்காங்க. முழுமையான வடிவங்கள்னு எனது இறைவன் ஆகிட்டீங்களான்னு கேட்குறாங்க. ஸோ இந்த உண்மையை வச்சுட்டு அவங்க வந்து அப்படியே ரொம்ப அப்செட்டாகி அம்மா கேட்குற கொஸ்டின்கெல்லாம் என்ன சொல்கிறது தெரியாமல் அப்படியே அமைதியாக நிற்கிறாங்க போல். அதான் அடுத்தவங்கள பற்றி பேசக்கூடாதுன்னு சொல்கிறாங்க இல்லையா, பார்த்துக்கோங்க. அப்போது நம்ம ஒரு நிமிஷம் நினச்சிக்கணும், அடுத்தவங்கள பார்த்து சிந்திக்கவும் கூடாதீங்க. அதுவுமே சிந்திக்கிறதுனா என்ன, நல்ல விதமாக சிந்திக்கலாம், ஓகே. சில பேர் போட்டு ரொம்ப இது பண்ணிகிட்டே இருப்பாங்க, வா நீ பண்ணிட்டல்ல, இரு உனக்கு ஏதோ ஒன்று நடக்கும், நீ என்ன அன்னைக்கு அப்படி பேசினல்ல, இது நடந்து ஒரு 10 விஷயம் இருக்கும், அவங்க ஏதோ ஒன்று பேசியிருப்பாங்க, இவங்களுக்கு எதிராக ஏதோ பேசியிருப்பாங்க, ஸோ அதையும் அவங்க நினச்சிட்டு இரு உனக்கும் ஒரு நாள் காலம் வரும், அது கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எதையாட்டும் மனசில் போட்டு நடந்ததே வச்சு திங்க் பண்ணிட்டு இருப்பாங்க. அது மிகப்பெரிய தவறு. இன்னொன்று நடக்க போகிறதையும் பற்றி திங்க் பண்ணுவாங்க, நாளைக்கு அவள் வருவா, இன்றைக்கி நான் அந்த கொஸ்டின் கேட்டே ஆகணும், நீ நான் அவ்வளோ பெரிய அப்பா டக்கரா, நான் என்னை பொறுத்துட்ருக்கேன்மா, அப்போல்லாம் நினைப்பாங்க. ஸோ இங்கே எதுவுமே உண்மை கிடையாது, அதை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. யாரையும் நீங்கள் திருத்தலாம் முடியாது, அவங்கவுங்க மனசாட்சிப்படி திருந்தினா உண்டு, ஓகேவா. ஸோ அது வந்து யாரையும் நம்ம வந்து அவதூறாலாம் பேசக்கூடாது. இங்கே என்ன பண்ணியிருக்காரு, அந்த 2 பிரம்மச்சாரியும் இன்னொருத்தரை பார்த்து கிண்டல் பண்ணோன்னா அம்மா கேட்குறாங்க, நீ கடவுள் ஆகிட்டியா, அடுத்தவங்கள பார்த்து கிண்டல் செய்கிற, நீ ஒரு முழு வடிவம் ஆகிட்டியான்னு கேட்குறாங்க. ஸோ அப்போ நான் பார்த்துக்கோங்க, பிறரை பார்க்கவும் பொருள் சொல்லவும் குறை சொல்லவும் நமக்கு தகுதியே கிடையாது. நீ ஒருத்தரை பார்த்து கேலி கிண்டல் செய்கிற அப்படின்னா உன்னை பார்த்து உனக்கு தெரியாமலே இன்னொருத்தர் கேலி கிண்டல் செஞ்சுட்டு இருக்காங்க, இதை நீ ஞாபகம் வச்சுக்கோ சரியா அப்படின்னு அம்மா சொல்கிறாங்க. இது எப்போவுமே நீ ஞாபகம் வச்சுட்ட அப்படின்னா நீ அடுத்தவங்கள பார்க்க மாட்ட, அடுத்தவங்கள குறை சொல்ல மாட்ட, உனக்கு தவறு நடக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அடுத்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, குழந்தைகளே, உங்களுக்கெல்லாம் ஸ்ரீ லலிதா சகஸ்ரநாமத்தின் முதல் மந்திரம் ஸ்ரீ மாத்ரே நமக, அம்மாவுக்கு வணக்கம் என்பது தெரியும் இல்லையா. பராசக்தி ஸ்ரீ லலிதா தேவியின் நம் எல்லோருக்குமே அம்மா. அம்மாவின் சிறந்த குணங்கள் என்ன, அன்பும் மன்னிக்கும் குணமும் பொறுமையும். நம் அம்மா பராசக்தி இந்த 3 குணங்களின் தூய வடிவமாக இருக்கிறார். எனவே நீங்கள் தவறு செய்தாலும் கூட அவர் உங்களை மன்னிக்கிறார். அதாவது லலிதா சகஸ்ரநாம பாராயணம் பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக இது தவறுகள் வரதான் செய்யும். நாம் பாராயணம் பண்ணுறது அம்மாவை நினச்சி அம்மாவை பாராயணம் பண்ணுறோம், அப்போது பெத்த அம்மா இல்லையா. ஸோ இப்போ நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறது உடல் அளவில் பெற்று கொடுத்தாங்க அவங்க, ஓகே. இதுக்கு முன்னாடி போன பிரிவில் நம்மளை யார் பெற்றாங்க,
இல்லை இனி வரக்கூடிய பிறவிங்களில் நம்மளை யார் பெற்றுக்க போகிறாங்கன்னு தெரியாது. அதனால் நமக்கு ஒரே அம்மா யார்? ஸ்ரீ லலிதா தேவி அம்மா. அவங்க தான் நமக்கு உண்மையான அம்மா. இப்போது நம்ம பயாலஜிக்கல் மதராக இருக்காங்க இல்லையா, அவங்களாம் வந்து நம்மளை இந்த பூமிக்கு கொண்டு வந்தாங்க. அவங்களும் அம்மா, அதை இல்லைன்னு சொல்லலை. ஸோ அதுக்குன்னு ரொம்ப அட்டாச்சாக இருக்கக்கூடாது. நம்ம அட்டாச்சாக இருக்கிறது இங்கே தூய்மையான ஸ்ரீ லலிதா தேவி கிட்ட மட்டும்தான். ஸோ அப்படிப்பட்ட லலிதா தேவிங்கிறவங்க நம்ம ஒரு தவறு செய்கிறோம், அவங்கள தப்பாக பேசுகிறோம் அப்படின்னா அவங்க வந்து நம்மளை திட்ட மாட்டாங்க. என் குழந்தைக்கு இவ்வளோ தான் வருது, அது போக போக கற்றுக்கும் அப்படி தானே சொல்லுவாங்க. ஸோ இப்போ நம்ம அம்மாவே எடுத்துக்கோம், நம்ம ஏதாவது வீட்டில் தப்பு பண்ணுறோம் அப்படின்னா சரிப்பா ஓகே இதெல்லாம் சரியாயிடும், போக போக தானே சரியாகும், உடனே சரியாகுமா அப்படின்னு தான் சொல்லி தட்டி கொடுத்து கொண்டு போவாங்க இல்லையா. இது பிறந்த குழந்தைக்கு கொஞ்சம் வளர வளர அம்மான்னு சொல்லித்தர ஏதாவது அந்த இசைஞா அதை கரெக்டாக அந்த ப்ரொனன்ஷியனில் வருமானு கேட்டால் இல்லை இல்லையா. ஸோ எப்படியோ தத்தைக்க புத்திக்கா சொல்லி தான் அது குழந்தை அம்மான்னு சொல்லி வளரும். அதே மாதிரி தான் என் குழந்தைங்க ஸ்ரீ லலிதா சஹஸ்ரம் படிக்கும்போது தவறுகள் பண்ணதான் செய்கிறாங்க. அதுக்காக அம்மா மன்னிப்பேன், நீங்கள் அடுத்தவங்களை பற்றி குறை சொல்கிறது உங்களுக்கு இந்த இது கிடையாது அப்படின்ட்டு அம்மா இங்கே சொல்கிறாங்க. அதான் எந்த தாயும் தன் மகன் 7 கரங்களையும் அதற்கு ஏற்ற ராகங்களையும் சேர்த்து கற்ற பிறகு அந்த இசையின் இலக்கணத்தோடும் ராகத்தோடும் அம்மா என்று தன்னை அழைக்க வேண்டும் என்று கூற மாட்டார். தன் அம்மாவை அம்மா என்று அழைக்க இசைஞானம் நிறைந்த இனிய குரல் தேவையில்லை. அம்மா கொஞ்ச நேரம் அமைதியாக இருந்தார். இதெல்லாம் சொல்லிட்டு தன்னோட குழந்தை கொஞ்சம் விதமாக திருந்திக்கும். எடுத்தோடனே திருந்த முடியாது இல்லையா, ஸ்டார்டிங்கே இல்லை பெர்ஃபெக்டாக வருவாங்கன்னு சொல்ல முடியாது இல்லையா. ஸோ அதான் அம்மா இங்கே சொல்லியிருக்காங்க. அப்படி சொல்லிவிட்டு அம்மா கொஞ்சம் நேரம் அமைதியாக இருந்துட்டு என்ன பண்ணுறாங்க, நீங்கள் எல்லாம் சாப்பிட்டுட்டு அம்மாவை வந்து பார்க்கணுன்னு சொல்லிட்டு அம்மா அந்த இடத்துலேருந்து கிளம்புறாங்க. அதுக்கப்புறம் பிரம்மச்சாரிகள் சாப்பிட்டு விட்டு அம்மாவின் அறைக்கு செல்ல படிகளில் ஏறினார்கள். அறைக்கதவு திறந்திருந்தது. அம்மா பிள்ளைகளுக்காக காத்திருந்தார். ஒவ்வொரு பிரம்மச்சாரியும் அறையின் வாசற்படியை கடந்து உள்ளே நுழையும் போது மிகுந்த பக்தியோடு வாசற்படியை தொட்டு வணங்கியபடி உள்ளே நுழைந்தார்கள். எல்லோரும் அறைக்குள் தரையில் உட்காரும் முன் அம்மாவை வணங்கினார்கள். காயத்ரி குஞ்சுமலும் உட்பட எல்லோரும் அமர்ந்த பிறகு எல்லோரையும் அம்மா ஓம் என்று ஓங்காரம் மந்திரத்தை சொல்ல சொன்னார். பிறகு அம்மா அவர்களிடம் அவர்களுடைய இஷ்ட தெய்வத்தின் மீது சிறிது நேரம் தியானம் செய்யப்படி கூறினார். பிறகு அம்மா தியானத்தில் அமர்ந்தார். அதாவது எல்லாருமே அம்மாவை போய் பார்க்குறாங்க. ஒரு ரூமில் போய் பார்த்துட்டு அப்போ காயத்ரி குஞ்சுமாவும் இருக்காங்க. அவங்களே எல்லோரையும் வர சொல்லிவிட்டு கீழே உட்காந்து ஓம் என்னும் ஓங்கார மந்திரத்தை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி தியானத்தை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அப்போல்லாம் உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை நினச்சிட்டு நீங்கள் தியானம் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. அப்புறம் அம்மா என்ன பண்ணுறாங்க, அம்மா தான் திட்டாங்க இல்லையா குழந்தைங்கள, அம்மாவுக்கு மனசு கேட்குமா, அவங்க தான் கருணையின் வடிவமாச்சு. ஸோ அப்புறம் அம்மா என்ன பண்ணுறாங்க, தன்னுடைய குழந்தைங்களை அப்படி கருணை அன்பும் ததும்ப எல்லாத்தையுமே அப்படி பார்க்குறாங்களாம். ஏன்னா சில நேரம் அம்மா வந்து அவங்களுடைய குரல் உயர்த்துறாங்க, அது மட்டும் இல்லாமல் கோவப்படுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக தன்னுடைய குழந்தைகள் வந்து திருத்துறதுக்கு தான். மற்றபடி உள்நோக்க அம்மாவுக்கு எந்த ஒரு கோபமும் கிடையாது. ஏன்னா கோபமாக இருக்கிற மாதிரி அங்கே நம்ம வந்து செயல்பட்டால் தான் அந்த குழந்தைகள் திருந்துவாங்க அப்படிங்கிற ஒரே நோக்கத்துக்காக அம்மா எப்போவுமே தன்னுடைய குழந்தைகளை திருத்துறதுக்குன்னு அந்த சில முகமுடிகள்லாம் அணிவாங்களாம். ஏன்னா கோவப்படுற மாதிரி கத்துவாங்க. அதுக்கப்புறம் ஆனால் உள்ளே வந்து எப்போவுமே அன்பும் கருணை ததும்பும் அம்மாவுக்கு. அப்படி தான் அங்கேயே நடந்திருக்கு. அப்புறம் அம்மா வந்து பேசுகிறாங்க போல் குழந்தைங்க கிட்ட, குழந்தைகளே நீங்கள் தான் அம்மாவின் செல்வமும் ஆரோக்கியமும். அம்மாவுக்கு உங்களிடமிருந்து உங்கள் ஆன்மீக முன்னேற்றம் தவிர வேறு எதுவுமே தேவையில்லை. அம்மா எதிர்பார்ப்பதை போல் உங்களிடம் ஆன்மீக முன்னேற்றம் ஏற்படாததை காணும்போது மிகவும் வேதனைப்படுகிறேன். கடவுள் நிலையை அடைந்தவர்களுக்கு வாழ்க்கை என்பது விளையாட்டு. அவர்களுக்கு வாழ்க்கை என்பதற்கு எந்த விதமான முக்கியத்துவம் இல்லை. ஆனால் உங்களுக்கு அது பொருந்தாது. உங்கள் நிலை அது போன்றதல்ல. நீங்கள் வாழ்க்கையை மிகுந்த கவனத்தோடும் ஆழ்ந்த அக்கறையோடும் நடத்த வேண்டும். உங்கள் வாழ்க்கை ஒழுங்குடன் கூடியதாக இருக்க வேண்டும். அவ்வாறு வாழாமல் எல்லாவற்றையும் மிகவும் எளிதாக எடுத்துக்கொள்வது சாதகர்களாகிய உங்களுக்கு நல்லதல்ல. குழந்தைகளே, சாதகன் என்பவன் கடவுளை காண்பதற்கு மிகுந்த முயற்சியோடு கடினமான உழைப்பவன், கடினமாக பயிற்சி செய்பவன், தங்கு தடைய இல்லாத ஆனந்தத்தை சுதந்திரத்தை அடைய ஒவ்வொரு வினாடியும் கடினமாக பாடுபடுபவன். அவனால் வாழ்க்கை எப்படி எளிதாக எடுத்துக்கொள்ள முடியும்? விடுதலை பெற்ற பிறகுதான், கடவுளை உணர்ந்த பிறகுதான் ஒருவருடைய சொல்லும் செயலும் இயல்பானதாகின்றன. இயற்கையாக அவை தோன்றுகின்றன. ஆனால் தற்போது உங்களுடைய நிலை அது அல்ல. உங்களை நடத்தி செல்வதும் செயல்புரிய வைப்பதும் கடவுள் உணர்வல்ல, முற்பிறவிகளின் வாசனைகளாகும். இப்போது நீங்கள் உங்கள் சாதனைகள் மூலம் அவைகளை நீக்கிவிட்டு
உயர்வான குணங்களால் அந்த இடத்தை நிரப்ப முயலுங்கள். எனவே உங்களுக்கு இப்போது வாழ்வின் ஒவ்வொரு வினாடியும் ஒவ்வொரு செயலும் பெரிய சோதனையாகும். கடினமான சோதனை. இந்த சோதனைகளை ஆழ்ந்த கவனத்தோடும் அளவற்ற அக்கறையோடும் நீங்கள் எதிர்கொள்ள வேண்டும். இப்படி அம்மா சொல்லும்போது நீங்கள் உங்கள் முகத்தை கடுமையாக வைத்துக்கொண்டு ஒவ்வொரு காரியத்தையும் செய்ய வேண்டும் என்று அர்த்தமல்ல. அவ்வாறு தவறாக எடுத்துக்கொள்ளாதீர்கள். அம்மா அதை சொல்லவில்லை. உங்கள் மனநிலை மிகுந்த கவனம் கொண்டதாக வேண்டும். இந்த தீவிரமான கவனம் உங்களுக்குள்ளேயே தோன்ற வேண்டிய ஒன்றாகும். உங்களுக்கு தேவையானதெல்லாம் விவேக அறிவே ஆகும். அப்புறம் அம்மா எல்லாத்தையும் கூட்டு வச்சு ஒரு அறிவுரை மாதிரி பேசுகிறாங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, தன்னுடைய குழந்தைங்க கிட்ட, குழந்தைங்களே, நீங்கள் இங்கே ஆசிரமத்துக்கு வந்திருக்கிறது இறைவனை அடைகிறதுக்கு தான், சரிங்களா? நீங்கள் அடுத்தவங்கள பற்றி குறை சொல்கிறதுக்கு கிடையாது. நீ ஒருத்தவங்களை குறை சொல்கிறதுக்கு முன்னாடி நீ ஒன்றை யோசிக்கணும். அது மட்டும் இல்லாமல் அம்மா உங்ககிட்ட என்ன தெரியுமா எதிர்பார்ப்பேன்? உங்களுடைய ஆன்மீக முன்னேற்றம். இதை தவிர நான் உங்ககிட்ட என்ன எதிர்பார்க்க போகிறேன் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா அப்படி வேதனைப்படுறாங்களாம் தன்னுடைய குழந்தைகளின் நிலையை வைத்து. அப்போது நம்மளுடைய என்னோட நிலையெல்லாம் வச்சு பார்த்தா என்ன நினைப்பாங்கன்னு தெரியலையே. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம அம்மாவுக்கு ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிறோம் இல்லையா? நம்ம அம்மாவுக்கு ஏதாவது செயல்கள் பண்ணணும், கண்டிப்பாக சேவை பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் அம்மாவுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய உதவி கிஃப்ட்டுனா நம்ம ஆன்மீகத்தில் முன்னேறது தான். ஸோ அவங்களுக்கு கிஃப்ட்டு, நமக்கும் அது கிஃப்ட்டு. ஏன்னா நம்ம ஆன்மீகத்தில் முன்னேற நமக்கு வளர்ச்சி, அந்த ஆத்மா தூய்மையடையும். அம்மாவுக்கு அதுதான் மிகப்பெரிய வளர்ச்சி, அந்த மிகப்பெரிய சொத்துங்கிறாங்க. என்னுடைய குழந்தைங்க கிட்ட கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய சொத்து ஆன்மீக வளர்ச்சி தான் அப்படின்னு அம்மா சொல்கிறாங்க. சொல்லிட்டு கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க, வேதனைப்படுறாங்க போல். இது நீ கடவுள் நிலையை அடைகிறதுக்கு முன்னாடி நீ இப்படி பண்ண வேண்டாம். கடவுள் நிலையை அடைந்தவங்களுக்கு வாழ்க்கைன்னா ஒரு விளையாட்டு போல தான் இருக்கும். அவங்க எதை பற்றியும் கவலைப்பட மாட்டாங்களே. வாழ்க்கை இப்படி தான் இருக்கும். அவங்க எது சொன்னாலும் கண்டுக்க மாட்டாங்க. ஏன்னா எதுக்குமே அவர் பொருந்தாது. நீங்கள் வாழ்க்கையில் மிகுந்த கவனத்தோடு வாழணும். அது மட்டும் இல்லாமல் ஆழ்ந்த அக்கறை. இங்கே அக்கறைங்கிறது ஒவ்வொரு நிமிஷமும் அம்மா நமக்கு உணர்த்திட்டே இருக்கிறாங்க. ஏன்னா ஒவ்வொரு நிமிஷமும் இங்கே ஒரு மிகப்பெரிய, அதான் அம்மா சொல்கிறாங்க, மிகப்பெரிய சொத்து. எவ்வளோ காசு கொடுத்தாலும் ஈடாகாதுன்னு சொல்கிறாங்க இல்லையா? என் குழந்தைங்க எவ்வளோ காசு கொடுத்தாலும் அந்த ஒரு நிமிஷத்தை வேஸ்ட் பண்ணிட்டாங்கன்னா தான் எனக்கு மனசு தாங்காதுன்னு சொல்கிறாங்க இல்லையா? அதே மாதிரி அம்மா இங்கே எப்போவுமே நம்மக்கிட்ட சொல்கிறது, விழிப்புணர்வோடு இங்கே இருங்க, அக்கறையோடு இருங்க, ஒவ்வொரு நிமிஷமும் ஆன்மீகத்தில் கவனத்தை செலுத்துங்க. நீங்கள் அந்த கவனத்தை செலுத்தாமல் இப்படி இருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு அம்மா ரொம்ப கவலைப்படுறாங்க போல் அந்த பேசிட்டு. ஸோ அப்புறம் என்ன சொல்கிறாங்க, குழந்தைகளை, சாதகன் என்பவன் கடவுளை காண்பதற்கு மிகுந்த முயற்சியோடு கடினமாக உழைப்பவனாம். நம்ம சாதகன் அப்படின்னா கடவுளை பார்க்கணும் அந்த வெறித்தனமாக இருக்கணுமா. இந்த ராமகிருஷ்ண பரமஹம்சர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, கடவுளை, காளி தேவியை பார்க்கணும்னு சொல்லிட்டு தன்னோட முகத்தை தரையில் போட்டு ராவுனாராமா. ஸோ அந்த அளவுக்கு அம்மாவுக்கு பக்தி பண்ண முடியல, கிருஷ்ணனை பார்க்கணும் அப்படி எவ்வளோ வெறித்தனமாக அம்மா இருந்தாங்க. தன்னுடைய உடம்புல மிளகாப்பொடி பட்டுச்சுன்னா எப்படி எரியும், அதே மாதிரி அம்மாவுக்கு ஒவ்வொரு நிமிஷம் ஒவ்வொரு கணமும் துடிச்சாங்க. அம்மா இறைவனுக்காக துடிச்சிருக்காங்க. ஸோ அப்போலாம் நம்மளாம் எப்படி இருக்கணும் பார்த்திங்களா? ஏன்னா நம்ம வாழ்கிறது சுற்றி மாயை உலகத்தில் வாழ்ந்துட்டுருக்கோம். அவங்களாம் மிகப்பெரிய ஒரு நிமிஷம் கூட வேஸ்ட் பண்ணாமல் அவங்க அப்படி இருந்திருக்காங்க. ஆனால் நம்மளால் அப்படி இருக்க முடியலை. ஸோ அதுக்கு நம்மளுடைய முயற்சி இங்கே முக்கியம். அது மட்டும் இல்லாமல் கடவுளும் அது கொடுப்பாங்க. ஏன்னா நம்ம சாதனை பண்ண தான் அது கடவுளும் இறங்கி பக்தி கொடுப்பாங்க. அதுக்கு நம்மளுக்கு முக்கியமானது இங்கே வேஸ்ட் பண்ணாமல் இறைவனை சிந்திக்கணுங்கிறது அம்மா இங்கே அந்த குழந்தைங்க கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. இதே தான் நமக்கும் சொல்கிறாங்க, சரிங்களா? அதாவது ஒருத்தவங்க கடவுளை உணர்ந்த பிறகு தான் அவங்களுடைய சொல்லாகட்டும் செயலாகட்டும் நார்மல் இயல்பு நிலையில் இருக்குமா. இயற்கையாகவே அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அது க்ரியேட் ஆகுமா. ஏன்னா அவங்களுக்கு கடவுளை பார்த்துட்டாங்க, கடவுளை உணர்ந்துட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒன்றுமே கிடையாது. எதுவுமே அவங்க பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க. எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணிப்பாங்க. அதில் உள்ள உண்மைத்தனத்தை பார்ப்பாங்க. அதே தான் நீங்கள் கடவுளை இன்னும் அடையலை. அதுக்கு பயிற்சி தான் பண்ணிகிட்ருக்கீங்க, முயற்சி பண்ணிகிட்ருக்கீங்க. அப்போ நீங்கள் ஒவ்வொரு வினாடியும் மிக கடினமாக உழைக்கணும், கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா சொல்கிறாங்க. உங்களுடைய சாதனைகள் மூலமாக உங்களுடைய பழைய வாசனைகள் எல்லாம் இது நம்ம ஆன்மீக சாதனை பண்ண அதெல்லாம் நீங்கி நம்மளுடைய முற்பிறவி வாசனைகள் அந்த இடத்துல நீங்கள் ஒரு தூய்மையான ஒரு அன்பு, ஒரு கருணை, தெய்வீக சக்தி நமக்கு அந்த இடத்துல நிரம்பும் அப்படின்னு அம்மா சொல்கிறாங்க. சாதனை பண்ண தான் அது வளரும் அப்படிங்காங்க. அதுக்கு நம்மளுடைய ஆழ்ந்த கவனமும் அளவற்ற அக்கறையோடு நம்ம அதை எதிர்கொள்ளணும். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய முகத்தை கடுமையாக வைத்துக்கிட்டு ஒவ்வொரு காரியத்தையும் செய்ய வேணும்னு அர்த்தம் கிடையாது.
அம்மா சொல்லிட்டாங்க எப்படியாட்டு வெறித்தனமா நம்ம யார்கிட்டையும் பேசக்கூடாது, மூஞ்சி டரர் அதாவது கொஞ்சம் முரட்டுத்தனமாக வச்சுக்கிட்டு நான் ஆன்மீக பயிற்சி பண்ணுவேன், நான் இப்படி தான் பண்ணுவேன், அடுத்தவங்ககிட்ட பேச மாட்டேன், அன்பாக இருக்க மாட்டேன், நான் கடவுள் சிந்தனையில் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடாது. ஸோ அம்மா இங்கே சொல்ல வர்றது என்னது, நீ நடந்துக்கோ, புரிஞ்சுக்கோ, இதுதான் ஆன்மீக சாதனைங்கிறது, இதுதான் லைஃபு, சரியா? ஸோ நீங்கள் கடவுளை பார்த்துட்ட அப்படின்னா உனக்கு எதுவுமே இங்கே முக்கியம் இல்லைன்னு தெரிஞ்சிடும். ஏன்னா அது வரைக்கும் உனக்கு இங்கே இருக்கிற டிஸ்ட்ராக்ஷன் எல்லாமே, கடமை அதில் எல்லாமே உனக்கு இங்கே கேலி கிண்டல் செய்கிறது, அடுத்தவங்கள பார்த்து பொறாமப்படுறது எல்லாமே உனக்கு இருக்கிற ஒரு மிகப்பெரிய தடைகள் தான். இந்த தடைகள் எல்லாம் உடச்சி நீ வரணும் அப்படின்னா அதுக்கு உன்னுடைய பயிற்சி, சாதனை பயிற்சி அவசியம்ன்ட்டு அம்மா இங்கே ரொம்ப ஆணித்தரமாக சொல்லிகிட்டு இருக்காங்க போல். அப்புறம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, யாரோ ஒருவர் காரணமே இல்லாமல் உங்கள் மீது கோபம் கொள்கிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் சாதாரண மனிதர்களால் எந்தவித பதற்றமும் இல்லாமல் அமைதியாக இருக்க முடியாது. அந்த நேரத்தில் நீங்கள் உங்கள் விவேக அறிவை பயன்படுத்தி கோபம் கொள்ளாமல் இருக்க முயற்சிக்க வேண்டும். அதற்கு நீங்கள் உங்களுக்குள்ளேயே மௌனமாக சிந்திக்க வேண்டும். உங்கள் பொறுமையை பரிசோதிக்க கடவுள் அனுப்பியுள்ள ஒரு ஆசையாக நீங்கள் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இல்லையென்றால் அதை ஒதுக்கிவிட்டு சிறிதும் பாதிக்கப்படாமல் இருக்க வேண்டும். இவ்வாறு நடந்து கொள்ள ஆழ்ந்த விவேக சிந்தனை தேவை. ஒரு சாதகன் இந்த இரண்டு விதமாகவும் தன் இறுதி லட்சியமான கடவுளை அடைய வேண்டும் என்று மிகுந்த மகிழ்ச்சியோடு இடைவிடாமல் தொடர்ந்து முயற்சி செய்ய வேண்டும். இது எளிய காரியமல்ல. இதை குழந்தைகளின் விளையாட்டாக நினைக்காதீர்கள். நீங்கள் தேர்ந்தெடுத்து கொண்ட லட்சியம் இதுதான். நீங்கள் ஒவ்வொரு வினாடியும் மூச்சு விடுவதே இதை அடைவதற்காகத்தான் உங்கள் வாழ்க்கையை முழுமையாக அர்ப்பணித்திருக்கிறீர்கள். உங்கள் வாழ்க்கையை முழுமையாக அர்ப்பணித்திருப்பது இந்த பயனை அடைவதற்காகவே. நீங்கள் இந்த லட்சியத்தை அடைந்துவிட்டால் இந்த உலகம் முழுவதையும் அதில் நடந்து கொண்டிருக்கும் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் ஒரு நாடகம் போல் உங்களால் கண்டு மகிழ முடியும். பிறகு நீங்கள் தன் இயல்பாக வாழலாம். அந்த நேரத்தில் எல்லா பயங்களும் உங்களிடமிருந்து தானாக நீங்கி விடுகின்றன. அப்போது குழந்தைகளை போல கவலை என்னும் உணர்வே சிறிதும் இல்லாமல் உங்களால் ஆடவும் பாடவும் மகிழ்ச்சியாக துள்ளி திரியவும் முடியும். ஆனால் அதுவரை வாழ்க்கையை மிகவும் பெரியதாக எடுத்துக்கொண்டு விழிப்போடு செயல்பட வேண்டும். ஓகே, இப்போ நம்மளுடைய லட்சியம் அப்படின்னா எல்லாத்துக்கும் ஒவ்வொரு லட்சியம் இருக்கும். உலக கடமையிலேயே நிறைய லட்சியம்லாம் இருக்கும். ஸோ இதெல்லாம் பெரிய லட்சியம் கிடையாது. எல்லாரோடைய லட்சியம் என்னது, இறைவனை அடைய வேண்டும்ங்கிற ஒரே நோக்கம்தான். இதை நம்மளுடைய குறிக்கோளாக வச்சுட்டு நம்மளுடைய உலக வாழ்க்கையில் இருக்கக்கூடிய லட்சியத்தை பெருசாக எடுத்துக்காம நம்மளுடைய பெரிய லட்சியங்கிறது இந்த இறைவனை அடைய வேண்டும். ஸோ இதுக்காக நம்ம ஒவ்வொரு வினாடியும் நம்ம இறைவனை நினைத்து உருகி பாடலாம், பஜனை பாடலாம், இல்லைன்னா நாம ஜெபம் சொல்லலாம், இறைவனை நினச்சிக்கலாம், இறைவனை நினச்சிட்டு தியானம் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் பண்ணணும் கண்டிப்பாக. அதுக்கு நம்ம விளையாட்டுத்தனமாக இருந்துடக்கூடாது. ஏன்னா இவ்வளோ நாள் விளையாட்டுத்தனமாக இருந்துட்டோம். இனிமேல் நம்ம இறைவன் மீது கவனத்தை திருப்ப வேண்டும். ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய மூச்சு விடுறதே நான் இறைவனுக்காக தான்ப்பா. ஏன்னா அதுதானே உண்மை. இங்கே பாருங்கள், இறைவனை நினைக்காத மீதி அனைத்து நேரங்களும் பொய், மாயை, சரிங்களா, உண்மை இல்லை. இறைவனை நினைக்கக்கூடிய நேரங்கள் மட்டுமே இங்கே உண்மையானவை. அப்போ நீங்கள் கேட்கலாம், எனக்குன்னு சில கடமைகள்லாம் இருக்குல்ல, எங்கள் வீட்டில் இத்தனை பேர் இருக்காங்க, என் குழந்தைங்கள்லாம் இருப்பாங்க, ஹஸ்பண்ட்லாம் இருக்காங்க, ஸோ இவங்களுக்கெல்லாம் நான் என்ன பதில் சொல்கிறது, அவங்களுக்கெல்லாம் நேரம் ஒதுக்க வேண்டாமா? இதெல்லாம் உண்மையான நேரம் இல்லையா? கண்டிப்பாக அது உங்களுடைய கடமைகள் தான். அதை செஞ்சுட்டே உங்களுடைய அதாவது இங்கே 2 in 1 போகணும். ஸோ நம்மளுக்குன்னு உலக வாழ்க்கை இருக்குது. அந்த உலக வாழ்க்கையிலுமே இறைவனை கொண்டு வருது. அப்போது நம்மளுடைய கவனம் முழுவதும் இறைவன்கிட்ட வச்சுட்டே இங்கே இந்த கடமைகளை பண்ணுறது தான் மிகப்பெரிய டாஸ்க்கு தான். பட் அதுக்கு நம்ம முயற்சி பண்ணணும் இல்லையா? இறைவனை அடையணும் அப்படிங்கிற வெறித்தனம் வேணும் இல்லையா? அதெல்லாம் இருந்தால் தானே இதில் மாதிரி பண்ண முடியும். ஸோ அப்போது நம்ம இங்கே பண்ணக்கூடிய டாஸ்க்கு மிகப்பெரிய டாஸ்க்கு தான். கடவுள் அடையணும் அப்படின்னா அவங்களாம் பிரம்மச்சாரிகள், ஆசிரமத்தில் இருந்து இறைவனை மட்டுமே நினைக்கிறாங்க. நமக்கு அப்படி கிடையவே கிடையாது. நமக்கு நிறைய ப்ராப்ளம் வரும், நிறைய இது சவால்கள் தான். ஸோ இதெல்லாம் கடந்து வரலாம். பட் அவங்க ஆசிரமத்தில் இருக்கிறாங்களே, அவங்களுக்கும் நிறைய சூழல்கள் உருவாக்கி கொடுக்குறாங்க. இருந்தாலும் அது இறைவனுக்குள்ளேயே சூழ்நிலை உருவாகும், இல்லைன்னா மற்ற சூழ்நிலைகள் வரும். ஓகே,
பட் அதை விட நம்ம பண்ணுறது மிகப்பெரிய ஒரு இதுதான். எனக்கு தெரிஞ்சு அப்படி தான். ஏன்னா நம்மளுக்கு நிறைய கமிட்மெண்ட் இருக்கு இல்லையா. ஸோ இதெல்லாம் அவங்களுக்குன்னு அந்த கமிட்மெண்ட் இருக்காது. சொந்த பந்தம் அதெல்லாம் அவங்க வந்து விட்டுட்டு தானே ஆசிரமத்துக்கு வராங்க. ஸோ அப்போ அவங்களுக்குன்னு கமிட்மெண்ட்னு இறைவன் மட்டும்தான். சுற்றி இருக்கிறவங்க அவங்க பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க. நம்ம இவ்வளோ நாள் உலக வாழ்க்கையில் இருந்துட்டும் மாயையில் மூழ்கிட்டு இருக்கோம், இன்னும் வெளியே வர முடியாமல் தத்தளிச்சுட்டு இருக்கோம். ஸோ அப்போ நமக்கு இங்கே மிகப்பெரிய டாஸ்க் தான் இல்லையா. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும், ஒவ்வொரு நிமிஷமும் வேஸ்ட் பண்ணாமல் விளையாட்டை எடுத்துக்காமல் நம்ம மூச்சு விடுறதே என்னோட இறைவனுக்காக அப்படின்னு சொல்லிட்டு வாழணும்னு எங்கள் அம்மா சொல்கிறாங்க. பல தடைகள் வரதான் செய்யும், துன்பங்கள் வராமலாம் இருக்காது. அதுக்காக நீ பயந்து ஒதுங்கிடலாமா. ஸோ துன்பம் வருது அப்படின்னா எனக்கு இறைவன் கொடுக்குறாங்க, இந்த சவால்களை நான் கடந்து வரணும் போல் அப்படின்னு நினச்சிட்டு போராடணும். இன்பமா, அதுக்கெல்லாம் நான் செவி சாய்க்கவே மாட்டேன். இன்பம் இது போதும்ப்பா, இவ்வளோ நாள் பட்ட இது எத்தனை பிறவில தான் நான் இன்பத்தை பார்க்குறது சொல்லுங்கள் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிறோம். இல்லை துன்பம் வருதா, பல பிறவிகளை எனக்கு போன பிறவியில் வேறு துன்பம் வந்திருக்கலாம், இந்த பிறவியில் எனக்கு கடவுள் இந்த டாஸ்க்கை கொடுத்துருக்காரு போல். ஸோ இந்த டாஸ்க்கில் நான் எப்படி மேலே இந்த எக்ஸாம் மாதிரி தான் இந்த டாஸ்க்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதில் எப்படி நான் கிளியர் பண்ணி வெளியில் வர்றது இங்கே மிகப்பெரிய இது. ஸோ அதில் நம்ம இந்த டெஸ்ட் நான் கஷ்டமாக தான் இருக்குது, என்ன பண்ண படித்து பாஸ் ஆகணுமே. ஸோ அதே மாதிரி தான் நம்மளுக்கு மிகப்பெரிய தடைகள்ங்கிறது சவால்கள் வந்துக்கிட்டே தான் இருக்கும். அதை ஒரு எக்ஸாமை நம்ம கிளியர் பண்ணி வெளியே வருவோம் இல்லையா, அதே மாதிரி தான் ஒவ்வொரு சவால்களையுமே நம்ம எக்ஸாம் எழுதுகிற மாதிரி நினச்சி இறைவனோடு சேர்ந்து அந்த சவால்களை எதிர்கொண்டோம் அப்படின்னா நமக்கு அது மிகப்பெரியதாக தோணாது. எல்லாமே இறைவனை பார்த்துப்பாங்கங்கிறது இங்கே அம்மா சொல்கிறாங்க. ஸோ அடுத்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, போர்க்களத்தில் போர் புரிவது என்பது போர்க்கலையில் தலை சிறந்தவருக்கு ஒரு கலை. ஆனால் அனுபவம் இல்லாத படை வீரனுக்கு அது வாழ்விற்கும் சாவிற்கும் இடையே உள்ள போராட்டம். மகாபாரத போர் கிருஷ்ணனுக்கும் அர்ஜுனனுக்கும் ஒரு விளையாட்டு. ஏனென்றால் போர்க்கலையிலும் எல்லா ஆயுதங்களையும் பயன்படுத்துவதிலும் தலை சிறந்தவர்கள் அவர்கள். ஆனால் பேராற்றல் கொண்ட தெய்வீக ஆயுதங்களை தங்களின் கட்டுப்பாட்டில் வைத்திருந்தார்கள் அவர்கள். அங்கு போரிட்டு சாதாரண போர் வீரனுக்கு அது மிகப்பெரிய சவால். அதை அவன் லேசாக எடுத்துக்கொண்டால் எதிரிகளின் ஆயுதங்களால் வெட்டப்பட்டு அவனது தலை மண்ணில் உருளும். அதுபோல குழந்தைகளை கடவுள் உணர்வை அடைந்து அதில் உறுதியாக நிலை பெற்றவனுக்கு சுற்றி நடப்பதெல்லாம் ஒரு விளையாட்டு. இந்த உலகமே அவனுக்கு விளையாட்டு. அவன் மீது பொழியப்படும் வாசனைகளும் வசைகளும் குறைகளும் அவமானங்களும் கேவலப்படுத்துவதும் வெறுப்பு கோபங்களும் யார் அவன் மீது காட்டுகிறார்களோ அவர்களிடமே திரும்பிவிடும். அவனிடம் இவை எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தாது. ஒரு பொருளை ஒருவரிடம் கொடுக்கும்போது அது ஏற்றுக்கொள்ளப்படாவிட்டால் அது கொடுத்தவரிடமே இருந்துவிடும். மற்றொரு விதத்தில் கடவுளை கண்டவர் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்வார். அவர் தனக்கு தரப்படுபவைகளை ஏற்றுக்கொள்கிறார். ஆனால் அவரிடம் அது தங்குவதில்லை. ஒரு வாசற்படி போல் இருக்கிறார். வருபவை அனைத்தும் அதன் வழியாக வெளியேறி விடுகின்றன. எதுவுமே அவரிடம் தங்கி இருப்பதில்லை. அல்லது அவரை நெருப்பு போன்றவர் என்று சொல்லலாம். எவையெல்லாம் நெருப்பில் போடப்படுகிறதோ அவையெல்லாம் நெருப்பின் கொழுந்துகளால் பொசுக்கப்பட்டு மறைந்து போகின்றன. கடவுள் உணர்வில் திளைத்திருப்பவர்களில் எதையும் ஏற்றுக்கொள்வது என்பது தானாகவே நிகழ்கிறது. உங்களுக்கு அப்படி இல்லை. உங்களுக்கு அது ஒரு போராட்டமாக இருக்கிறது. போராட்டத்தை நீங்கள் லேசாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. இந்த போராட்டம் உங்களுடைய எதிர்மறை குணங்களோடு நிகழ்கிறது. இது ஒரு சவால். நீங்கள் விழிப்புடன் இருக்க வேண்டும். குழந்தைகளே, இந்த போராட்டம் படிப்படியாக போராட்டமே இல்லாத நிலையாக மாறிவிடும். இந்த நிலை வந்த பிறகு நீங்கள் செய்யும் காரியங்கள் அனைத்தும் தடையில்லாமல் தயக்கமில்லாமல் இயல்பாக அமையும். நிகழ்வதை இயல்பாக ஏற்றுக்கொள்வீர்கள். இப்போ பாருங்க, இப்போ அம்மா கூட இருக்கிற பிரம்மச்சரிகளாக இருக்காங்கல்ல, ஸோ அவங்களாம் கடவுள் உணர்வை அடைஞ்சவங்க. அப்போது அவங்கக்கிட்ட என்ன சொன்னாலும் அவங்க அப்படியே அக்செப்ட் பண்ணிப்பாங்க. அவங்கள யாரோ திட்டினாலும் இல்லை வசைப்பாடினாலும் இல்லை ஏதோ பொருளை சொல்லி குறை சொன்னாலுமே அவங்க எல்லாமே அப்படியே ஏற்றுக்கொள்வாங்க, அதை அக்செப்ட் பண்ணிப்பாங்க. பட் அவங்க உடம்புல ஒட்டிக்காது. அவங்க கடவுளை உணர்ந்துட்டாங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கு எதையுமே ஏற்றுப்பாங்க. பட் அது அவங்களுக்கு போய் சேராது. யார் இதை சொன்னாங்களோ அவங்களுக்கு தான் ரிட்டர்ன் போகுன்னு சொல்கிறாங்க. இது இப்போ பாருங்கள், ஒரு பொருளை நம்ம யாருக்காவது கொடுக்குறோம். ஸோ அவங்க வாங்கலை அப்படின்னா அந்த பொருள் நமக்கு எதனா ரிட்டர்ன் வரும். இதே தான் இங்கே நடக்குது. கடவுள் உணர்வை அடைஞ்சவங்க கிட்ட நம்ம ஒன்று கொடுத்தோம் அப்படின்னா திரும்பி ரிட்டர்ன் நமக்கு தான் வரும். என்னது, ஏன்னா அவங்க ஒரு நெருப்பு போல் இருக்காங்க இல்லையா. நெருப்பில் என்னத்தை போட்டாலும் கெட்டதை போட்டால் ஏன்னா புசிங்கி சாம்பல் ஆகும். அவங்க ஆல்ரெடி நெருப்பு கடவுளை அடைஞ்சிருக்காங்க. கடவுளை உணர்ந்து அந்த உணர்வில் திகச்சிட்டு இருக்காங்க. கடவுளாகவே மாறிட்டு இருக்காங்க. அப்போ கடவுள்கிட்ட அந்த நெருப்பு கிட்ட என்னத்தை போட்டாலும் என்னத்தை போட்டால் புசிங்கி அப்படி சாம்பல் ஆகும்.
இல்லையா? ஸோ அதே போல் தான் இங்கே உங்களுக்கு அந்த நிலைமை ஆனால் நமக்கு அந்த நிலைமை அடையிறதுக்கு முயற்சி பண்ணிகிட்ருக்கோம் இல்லையா? ஸோ அப்போது நம்மளுடைய கவனங்கள் அனைத்தும் இறை சிந்தனையில தான் இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து போராடணும். அந்த போராட்டத்தை வந்து நம்ம லேசாலாம் எடுத்துக்கக்கூடாது. இந்த போராட்டம் நம்மளுடைய எதிர்மறை குணங்களோடு நிகழ்து. ஸோ சுற்றி எல்லாருமே நல்லவங்களா இருக்காங்களான்னு கேட்டால் இல்லை. கரெக்டாக? ஏன்னா அப்படி இருக்கிறது தான் சவால். இப்படி இருந்தால் தான் நம்ம வந்து ஆன்மீகத்தில் முன்னேற முடியும் போல். ஏன்னா யார் வேணாலும் எப்படி இருக்கலாம், நல்லவங்களும் இருப்பாங்க, கெட்டவங்களும் இருப்பாங்க. யார் என்ன வேணும் இருந்துட்டு போட்டோம், நான் வந்து இறை சிந்தனையில இருக்கேன்ப்பா. நமக்கு இறைவன் கொடுத்துக்கிறது இது மிகப்பெரிய டாஸ்க்கு. சுற்றி நல்லவங்க இருந்தாலும் ஓகே, கெட்டவங்க இருந்தாலும் ஓகே. ஏன்னா அது வந்து ஒரு சவால் தானே நமக்கு. இந்த சவாலை இறைவனை வச்சு தான் நம்ம ஃபேஸ் பண்ண போகிறோம். ஸோ அதனால் எதுக்குமே ஒரி பண்ணிக்காமல் இந்த போராட்டத்தை நம்ம வந்து படிப்படியாக முன்னேறி கொண்டு போகணும் அப்படிங்கிறாங்க. இந்த போராட்டம் இயல்பு நிலையாக மாறுறதுக்கு நம்ம எந்த வித தயக்கம் இல்லாமல் இயல்பாகவே நடக்கிறத அப்படியே ஏற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிறாங்க. இங்கே நம்மக்கிட்ட இருக்கிற எல்லாத்துக்குள்ளே ஒரு பெரிய மிஸ்டேக் என்ன தெரியுமா? நம்ம எதையுமே அக்செப்ட் பண்ண மாட்டோம். அக்செப்ட் பண்ணாதது தான் நமக்கு வந்து அது ஒரு எதிர்மறையாக எடுத்துக்கிட்டு, ஓ எனக்கு இது நடந்துருச்சா, ஓகே அதையே ஒரு குறிக்கோளாக வச்சு அதை தான் ஃபேஸ் பண்ணுற பார்க்கணும் தவிர, இங்கே நடக்கிறது எதுவுமே இம்பார்ட்டன்ட் கொடுக்காம இறைவனுக்கு மட்டும் இம்பார்ட்டன்ட் கொடுத்துட்டு போனோன்னா அந்த இறைவனை நடக்கக்கூடியதுக்கு அனைத்தும் அவரே சால்வ் பண்ணி வச்சுருவார். புரியுதா? அதாவது உலக வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயங்களை நம்ம காதில் போட்டுக்காம கண்டுக்காமல் இறைவன் மீது கவனத்தை செலுத்தணும் அப்படின்னா இறைவன் நமக்கு தேவையானது அனைத்துமே பூர்த்தி பண்ணிடுவாங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் நம்ம எதையுமே கண்டுக்காமல் இறை சிந்தனையில் இருக்கணும் அப்படிங்கிறத அவங்க அங்கே சொல்லி முடிக்கிறாங்க. ஸோ இதோடு முடியலை, இன்னும் இருக்குது. இன்னும் கொஞ்சம் லென்த்தாக போகுது. ஸோ மீதி நாளைக்கு பார்க்கலாம். இதை முடிச்சுக்கலாம். ஆக்சுவலாக இதில் என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா, இன்றைக்கி வந்து எப்போவுமே நம்ம வந்து அடுத்தவங்கள பார்க்காம நம்ம எதுக்காக அந்த பூமிக்கு வந்தோம், இறைவனை அடையிறதுக்கு மட்டுமே வந்தோம். இறை சிந்தனையிலே நம்ம இருப்போம். எப்போவுமே எல்லாத்தையுமே இறைவனாகவே பார்ப்போம். எப்போவுமே அன்பும் கருணையோடு இருக்கலாம். ஸோ நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையாக பார்க்காம இறைவன் மட்டுமே என்னுடைய முழு கடமை, உரிமை அனைத்தும் இறைவன் மீதே செலுத்தணும். இங்கே நான் இறைவனை தவிர்த்து மீதி நடக்கக்கூடிய நிகழ்வுகள் அனைத்தும் உண்மை அல்ல, மீதி அனைத்தும் பொய்யே. ஸோ இங்கே உண்மைங்கிறது இறைவன் மட்டும்தான். அதனால் இறைவனை மட்டுமே நினைத்து அனைத்து கடமைகளையும் செய்வோம். நன்றி. ஓம் அமிர்தேஸ்வரியை நமக. நம சிவாயா. உளம் இறங்கி அன்பு காட்ட